நான் நல்ல பையங்க, வேற ஒண்ணுமே ஹாய் கலோ கூட சொல்லக்கூடாதா? ஹாய் கலோ கூட சொல்லக்கூடாதா? எது ஆய் கழுவ கூட சொல்லக்கூடாதாவா? நீ கக்கூஸ் போய் ஆய் கழுவுறதெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? கருமம். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா இத்தனை நாளாக கழுவாமல் இருந்த மாதிரியும் ஏதோ திவ்யா கூட சேர்ந்ததுனால தான் இனிமேல் கழுவ போகிறன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பேசாதுன்னு சொல்லும்போது ஏன் நான் ரொம்ப நல்ல பையனா? ஐயோ, பேரம் பேத்தி பார்க்குற வயசில் நான் ஒரு நல்ல பையன்னு சொல்லலாமா? அதை சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி சும்மா கூட பேசக்கூடாதா? ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லக்கூடாதான்றது தான் ஹாய் ஹலோ கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குது. உள்ள டாஸ்க் போட்டுருக்குதுக்கு அவன் மடியில் படுத்துக்கவா? வாட் நான்சென்ஸ். தர்பீஸ் ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ எல்லாரும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உள்ள டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது திவ்யாவை பார்த்து மடியில் படுத்துக்கவான்னு கேட்டிருக்கான். மடியில் இல்லை, வெளியே லாரிக்கு அடியில் நிறைய இடம் இருக்குது, அதுக்கு அடியில் போய் படுத்துக்கடான்னு சொல்லியிருக்கணும். எழுதிட்டு இருக்கும்போது திவ்யா ஸ்மெல் சூப்பராக இருக்கு, அது தப்பு. இந்த பேதியில் போன காஜி தர்பீஸு கிட்ட போய் நின்று இப்படி ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னுலாம் சொல்லலாமா? அது மூஞ்சிலே காரி துப்பி நாரி தொலைது போய் குளிச்சுட்டு வா முதல்லன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கணும். இந்த சாக்கடையில் விழுந்த பண்ணியை நீங்கள் அடித்து துரத்தினாலுமே அது திருப்பி அங்கே தான் வரும். அந்த மாதிரி பாருங்களேன். இந்த போகும்போது ஷூன்னு அந்த நாயை வெட்டிட்டு போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அந்த பக்கம் போகணும் அடித்து துரத்தினாலும் சரி, துப்பி அசிங்கப்படுத்தினாலும் சரி, நான் என் காஜி வேலையை தவறாமல் பண்ணுவேன், நான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்றத மணிக்கு ஒரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார் இவர். சண்டையில் திவ்யா எதுக்கு நீ காஜி பிடிச்சி போய் மடியில் படுத்துக்குவான்னு கேட்டா அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நீ எதுக்கு என்ன பர்மா பொம்மைன்னு சொன்னியான். பர்மா பொம்மை பேர் நல்லா இருக்கே, இருங்க பர்மா பொம்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த சீசனுக்கு பேர் BB9 முதல்ல உள்ள வந்த அந்த தர்பீஸுக்கு பேர் BB9 வச்சிடலாம். பர்மா பொம்மை 9. கூகுளில் பர்மா பொம்மைன்னு தேடும்போது இதுதான் கரெக்டாக மேட்சாக இருந்தது, அதனால தான் இதை போட்டேன். எத்தனை பேர் சுற்றி நின்று பேசினாலும் அத்தனை பேரையும் கத்தியே சமாளிச்சிட்டு இருக்காரு இந்த வாட்டர்மெலன். எப்படின்னா ஒரு வார்த்தையை பிடிச்சிப்பாரு, அந்த ஒரு வார்த்தையவே திருப்பி பேசி யாரையும் பேச விட மாட்டேன். இந்த மாதிரி இவர் பேசி யாரையும் பேச விட மாட்டாருன்றது ரொம்ப பிடிச்சி போய் தான் பாரு இவரை வந்து அண்ணனா வச்சுக்கிட்டது. பிரவீன் டேன்னு கத்தி தள்ளி விடுற அளவுக்குலாம் போயிட்டாரு. அப்பவும் கேட்கல. சபரி வந்து பயங்கரமா கத்தி ஒன்று பேச ஆரம்பிச்சோன்னா தான் கொஞ்சம் வாய் முடிச்சது. ஆமா முடி, இப்ப முடியலையா? சபரிக்கிட்ட 2 சொம்பு வாங்கி குடி, அப்பயாவது உனக்கு புத்தி வந்து இந்த மாதிரி கத்தி தொலையை நிறுத்துறியான்னு பார்ப்போம். அப்புறம் சபரி எப்படி முடிச்சு வச்சார்னா, அது எத்தனை நாளோ 4 நாளோ 5 நாளோ நீ இருக்கிற வரைக்கும் அவங்க உங்கள்கிட்ட பேசக்கூடாது, நீ அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம எப்படி திரும்பி போச்சு பாருங்க. அது ஐயோ என்ன அந்த பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அப்போ நான் காஜியை யார்கிட்ட போய் காட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டே குட்டையிலேருந்து பண்ணி வேகமாக ஏஞ்சி போன மாதிரி திரும்பி போகுது. ஒருவேளை இதில் அப்செட் ஆகி தான் இனிமேல் நமக்கு புடவை வேணான்னு தடவுறதுக்கு உஷாரை தேடி போயிட்டாரோ. தர்பீஸ் எப்பயுமே தன்னை பொய்யா பீத்திக்கிட்டு தெரியும் தெரியுமா? அதாவது என்னால் நான் ஒரே டேக்கில் எடுத்துருவோமா, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறீங்க, ஐயோ உங்களுக்கு நான் பயங்கரமாக கதையை மாற்றணும்லாம் எனக்காக டேரக்டர்ஸ் கதையவே மாற்றுவாங்கலாம் சொல்லிட்டு தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தவக்கலை அந்த கலை கிட்ட போய் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பிடிச்சிக்கணும் தான் நல்ல ஒரு பவுண்டரி கொடுத்துச்சு நான் சொன்னேன். உண்மைதான்ப்பா. இந்த திவ்யா பவுண்டரிக்குள்ளே இருக்கணும்னு சொன்னதை போயிட்டு கலைக்கிட்ட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்கள்கிட்ட பவுண்டரி கொடுத்து நான் பழகிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. யாராவது காமவெறி பிடிச்ச நாயை போய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்களா? அது கிட்ட போனால் ரொம்ப கடிக்கும்னு வேணா சொல்லியிருப்பாங்க. பாருன்னு தான் கத்துற, ஆனால் பாரு கத்துறதுல கருத்து இருக்குல்ல.